அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே எப்பொழுதும் பொருளாதார நெருக்கடியே இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டுமா? மட்டுமல்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, உங்களிடம் வந்து சேர வேண்டிய உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய மற்ற பொருட்கள் தடுக்கப்பட்டு இருக்கிறதா, தடை செய்யப்பட்டு இருக்கிறதா, அந்த தடைகள் நீங்கி உங்களுடைய கையில் கிடைப்பதற்காகவும், அதே போன்று உங்களின் வாழ்விலே தடையில்லாத ரிசுக்கோடு நிம்மதியான செல்வ நிலையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ்வதற்கான சூழல் கிடைக்க வேண்டுமா? அத்துணைகளுக்குமான ஒரு சிறப்பான துஆ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸ்ரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நீங்கள் ஓதினால் நான் மேற் சொன்னபடி உங்களுக்கான பொருளாதாரங்கள் உங்களின் கைகளில் விரைவாக வந்து சேரும். உங்களின் வாழ்வில் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விடுவான். மட்டுமல்ல, பொருளாதார நெருக்கடி என்பது எந்த காலத்திலும் வராது. அல்லாஹு தாலா பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்து பிறர்களின் வாசல்களில் எதிர்பார்த்து நிற்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹுவின் வாசலில் மட்டுமே எதிர்பார்த்து நிற்கக்கூடிய, அல்லாஹுவிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்ல சூழலில் வாழக்கூடியவர்களாக உள்ள ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இந்த துஆவை உங்களுக்கு நான் இப்பொழுது ஸ்கிரீனிலே பதிவு செய்கிறேன். என்னோடு சேர்ந்து அந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை நீங்கள் ஓத முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் அது எப்படி இருந்தாலும் உறுதியாக வந்து சேரும். ஹலாலான முறையில் உண்டான அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக வந்து சேரும். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவில் வந்து ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலே இந்த துஆவை இப்படி சொல்லும்படி சொன்னதாக கிதாபுகளிலே நம்மால் காண முடிகிறது. நபி அவர்கள் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்னோடு சேர்ந்து நீங்கள் இதை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம க்திஃப் ஃபீ கல்பி ரஜாக வக்த ரஜாஇ அம்மன் சிவாக ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக. மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம க்திஃப் ஃபீ கல்பி ரஜாக வக்த ரஜாஇ அம்மன் சிவாக ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக. என்ன பொருள்? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே உன்னை எதிர்பார்க்கக்கூடிய உன்னுடைய ரஜாவை மட்டும் என்னுடைய உள்ளத்தில் நீ போட்டுவிடு. அதாவது என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்பை மட்டுமே நீ நிரப்பிவிடு. வக்த ரஜாஇ அம்மன் சிவாக், உன் அல்லாத மற்ற நபர்களிடத்தில் என்னுடைய ஆதரவு இருப்பதை விட்டும் நீ துண்டித்து விடு. பிறர்களை நான் எதிர்பார்ப்பதை விட்டும் நீ துண்டித்து விடு. ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக், எந்த அளவிற்கென்றால் உன்னல்லாத வேறு யாரையும் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு மற்றவர்களிடத்தில் எனக்கு இருக்கும் ஆதரவு என்று சொன்னால் மற்றவர்களிடத்தில் எனக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை நீ துண்டித்து விட்டு என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்பையே நீ நிரப்பமாக நிறைத்து விடு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக நாம் கிதாபுகளிலே காண முடிகிறது. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் பிறர்களுக்கு கொடுத்து வாழும் அளவிற்கு சிறப்பாக வாழக்கூடிய நல்ல நசீபுள்ளவர்களாக உள்ள ரஹ்மான் நம்மை ஆக்கி இந்த ரமலானின் பாக்கியங்களை சிறப்பாக பெறக்கூடிய நல்ல மக்களாக உள்ள ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.